ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான 5 வகையான குழம்பு வகைகளை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பை வந்து நான் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அது கூட 5-6 பல் பூண்டு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வெந்தயம் மட்டும் சேர்த்துட்டு இது ஒரு 4லேருந்து 5 விசில் வர நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். அப்புறம் நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம இதில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிடலாம். நீங்கள் மஞ்சள் தூள் வந்து பருப்போடு சேர்த்து வேக வைப்பீங்கன்னா அதனோட சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அல்லது நம்ம இந்த வெஜிடபிள்ஸோடு இப்போ நம்ம சேர்த்து வேக வைக்க வேண்டியதான். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரே ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இன்றைக்கி நான் மாங்காய் நிறைய சேர்க்குறதுனால புளி ஊற வச்சு சேர்க்கலை. அல்லது புளி தண்ணி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டும் புளி தண்ணி வந்து நீங்கள் புளியை ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு 80% வந்து வெஜிடபிள்ஸ் குக் ஆனால் போதும். நான் மாங்காய் வந்து சேர்த்துட்டேன். மாங்காய் புளிப்பு அதிகமாக இருக்குங்கிறதுக்காக புளியை ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போது பருப்பு சூப்பராக வெந்துட்டு இதை வந்து நம்ம கடைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ காய்கறியும் ஒரு 80% அளவுக்கு நல்லா குக் ஆகிட்டு ஒருவேளை புளி கரைசல் சேர்த்தா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். அப்போனா வந்து சாம்பாரோட வாசனை சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கடையில் வாங்குகிற சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்குறேன். இன்னும் ஒரு 2-3 கொதிக்குள்ளே நம்ம ஆஃப் பண்ணிடணும். பருப்பு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. நல்லா மல்லியிலை தூவி இறக்கிட்டேன். இனி நம்ம தாளித்து கொட்டிட வேண்டியதான். கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் ஃப்ளேவருக்காக வத்தல், கொஞ்சமாக மல்லியிலை, இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் நம்ம உள்ள தாளித்து கொட்டிட வேண்டியதான். நல்லா கமகமன்னு வாசனையாக சூப்பராக சாம்பார் இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வெண்டைக்காய் சேர்த்து மோர் குழம்பு பண்ணுறேன். அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் அந்த வலுவழுப்பு தன்மை போகிறதுக்காக ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒருவேளை வெண்டைக்காய் இல்லாமல் ப்ளெயினாக பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வெள்ளை பூசணிக்காய் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக இதை வளவளப்பு தன்மை போகிற அளவு வதக்கி தனியாக வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா சூப்பராக நமக்கு வதங்கிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் அளவுக்கு தயிர் வந்து நல்லா தண்ணி ஊற்றி தேவையான அளவு எந்த அளவுக்கு நமக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காய் ரெடியாக இருக்குது. இனி மிக்சியில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு சில் தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகாய் கொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். நமக்கு வந்து மோர் ப்ளெயினாக இருக்கிறதுனால மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிடலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை வந்து நல்லா கொரன்னு தனியாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை தண்ணி ஊற்றணுன்னா ரொம்ப லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ரெடியாக எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து மோர் குழம்புக்கு தாளித்து விட்டுறலாம். ஸோ பாத்திரம் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் ஹீட் ஆனதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, அப்புறம் வத்தல் 2 வத்தலும் கிள்ளி இதனுடைய நம்ம சேர்த்துக்கிடலாம். லைட்டாக வதக்கிட்டு நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். இது கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்குறேன். அப்புறம் நம்ம மிக்சியில் 1-2 அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் சீரகத்தை இதனோட சேர்க்கலாம். இப்போ வதக்கும்போது சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். இப்போ இது கூட லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் தான் அதோட ராஸ்மெல் போகணும். தேங்காயோட ராஸ்மெல் போகணும், அவ்வளோதான். வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம மோர் சேர்க்கணும். அல்லது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது ஆனில் இருக்கும்போது சேர்த்து தெரிஞ்சிரும். இப்போ மோர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டோன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூண்டு மிளகுலாம் போட்டு ஒரு வத்தக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இதில் சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் மிளகு எல்லாம் சேர்க்குறோம். அதனால் இந்த மழை டைமுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப நமக்கு இம்யூன் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா பாத்திரம் ஹீட் ஆனதும் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து மிளகு மட்டும்தான், அதனால் நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு நான்
ஜீரகம் சேர்த்துருக்குறேன். இதை வந்து லைட்டாக நம்ம நல்லா வாசனை வர அளவு வறுத்துக்கணும். கருகாமல் வறுத்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் சேர்த்துருக்குறேன். தீஞ்சிராமல் வறுத்து தனியாக நம்ம ஆற வச்சு இதை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு செஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் இதை நம்ம சேர்ப்போம். இப்போ வந்து குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நார்மலாக நம்ம மித்த குழம்புகளுக்கு சேர்க்குற ஆயிலோட ஒரு ஸ்பூன் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன். கடுகு பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் வத்தல் சேர்த்துருக்குறேன். இது கூட நம்ம ஒரு பெரிய பூண்டு வந்து உரித்து சேர்த்துருக்குறேன். பூண்டு நல்லா நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு சேர்த்துடலாம். இது வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். நல்லா முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இனி வந்து இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா ஈஸியாக சேர்ந்து நமக்கு நல்லா வெந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு இது வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி சேர்த்துருக்குறேன். நமக்கு மசாலாலாம் நமக்கு ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகிட்டு அதனால் அதனுடைய பச்சை வாசனை இருக்காது. இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை மட்டும்தான் நமக்கு போகணும். அதுக்காக ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். மீடியமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருக்கிற அந்த மிளகும் சீரகத்தையும் பொடி பண்ணி இந்த ஸ்டேஜ் லாஸ்ட்டாக நம்ம இறக்குறதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ இந்த லாஸ்ட்டாக தான் இதை நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் திக்காகும். அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது கூடயே நம்ம எந்த டிஷ்ஷில் நம்ம புளி சேர்க்குறோமோ அது கூட கொஞ்சமாக நம்ம வெல்லம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேன். இப்போது நல்லா திக்காகி நமக்கு தேவையான அளவு பதத்துக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு மிளகு பூண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ரொம்ப சீக்கிரமும் செஞ்சிடலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த குழம்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய மிளகா கிள்ளி போட்ட சாம்பார். இது வந்து பருப்பு குழம்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பை 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கிறேன். இது கூட 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கிடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இல்லை ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 மிளகா சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப தான். மிளகா வந்து இன்னும் கூட 2 மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம். அப்புறம் பெருங்காயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதனுடைய சேர்த்துக்கிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம வேக வைக்க வேண்டியதான். நல்லா குலைவாக வேகிற அளவுக்கு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான். இதை வேக வச்சு மட்டும் முடிச்சுட்டா நமக்கு தாளித்து கொட்டிட வேண்டியதான். சாம்பார் வந்து டக்குன்னு நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ பருப்பு சூப்பராக வெந்துட்டு இதை கடைஞ்சிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி வச்சுக்கிடலாம். ரைஸ் அப்புறம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ நம்ம வந்து தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு பாத்திரம் ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிட்டு அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன். அப்புறம் இந்த குழம்புக்கு வந்து வத்தல் தான் சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் 4-5 வத்தல் கிள்ளி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நமக்கு பெரிய வெங்காயம் கூட ஒரு கை அளவுக்கு சேர்த்து இது நல்லா பொன்னிறமாக வேகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துட வேண்டியதான். இந்த பருப்பு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. நமக்கு டேஸ்ட்லாம் மாறிடும். அதனால் ஒரு 1-2 கொதியே நமக்கு போதும். அந்தளவுக்கு கொதித்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம காலையிலே செஞ்சு மதியம் தான் சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ஆற கொஞ்சம் திக்காகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அப்போவே பண்ணி அப்போவே சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மல்லி இலை தூவி இறக்கிட்டா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வெண்டைக்காய் போட்ட காரக்குழம்பு. இது வெண்டைக்காய் தான் போட்டு செய்யணும்னு இல்லை. வெண்டைக்காய்க்கு பதிலாக நம்ம முருங்கைக்காய், கத்தரிக்காய் அந்த மாதிரி நமக்கு என்ன காய்கறிகள் வீட்டில் இருக்கோ அதை நம்ம சேர்த்து
சூப்பராக இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்யலாம். வெண்டைக்காய் சேர்க்கறதுனால அதனுடைய வழுவழுப்பு தன்மை போகிறதுக்காக லைட்டாக நம்ம வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆயில் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து கருகிராமல் பார்த்துக்கணும். கருகிச்சுன்னா நமக்கு கசந்துரும். அதனால் பார்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிக்க சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா பூண்டு எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கை அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். லைட்டாக வதக்கிட்டு இது கூட சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து நமக்கு நல்லா வெந்து வரணும் ரெண்டுமே. அதுக்கடுத்து தான் நம்ம வந்து புளியாக ஊற்றணும். அல்லது இது ஃபஸ்ட்டு நல்லா வேகாமலே ஊற்றிட்டா பூண்டுலாம் நமக்கு வேகாமல் போயிடும். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நாங்கள் மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம். இது கூட ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து முன்னாடியே ஊற வச்சு அப்புறம் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெண்டைக்காயில் வேறு காய்கறிகள் போடுறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலும் ஊற்றி இப்போது நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதான். மசாலாலாம் ஆல்ரெடி ஆயிலில் ஃப்ரை ஆனதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். அதனால் மீடியமாக தண்ணி ஊற்றி இந்த புளியோட பச்சை வாசனைலாம் போய் நமக்கு தேவையான அளவு திக்னஸ் வர அளவுக்கு இதை வந்து நம்ம கொதிக்க வைக்க வேண்டியதான். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிரும். டைமே இல்லைனாலும் டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அந்த குழம்பு நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கிடலாம். வெல்லம் சேர்த்து இப்போ நமக்கு கரெக்டான திக்னஸ் அளவுக்கு குழம்பு வந்துச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.